ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, FTX எக்ஸ்சேஞ்ச் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் வந்து இருந்தக்கூடிய எக்ஸ்சேஞ்ச், பைனான்ஸுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னே சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு சில மேனேஜ்மெண்ட் இஷ்யூனால் அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு போனாங்க. நிறைய யூசர்ஸ் ஃபண்டு வந்து லாக் ஆச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருந்து பல லட்சக்கணக்கான யூசர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மந்த்ஸாக வந்து கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒரு சில கண்ட்ரியில் மட்டும் விட்ரா வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மற்ற கண்ட்ரி யூசர்ஸ், நம்ம இந்தியா கண்ட்ரி, அதே மாதிரி பல கண்ட்ரி யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த ஃபண்டு வந்து லாக்கில் தான் இருக்குது. அவங்க வந்து இன்னும் விட்ரா பண்ணிக்கல. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. புதுசாக நம்ம சேனல் யாரும் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நோட்டிஃபிகேஷன்லாம் பெருசாக யாருக்கும் ரீச் ஆகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் நாளைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேவைப்படுறவங்க வந்து பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஜஸ்டின்சன். ஸோ இவர் வந்து அந்த FTX எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூ வரும்போதே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, நாங்கள் வந்து FTX ஹேக்கு வந்து FTX எக்ஸ்சேஞ்சில் லாஸ் ஆன யூசர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அந்த யூசர்ஸோட ஃபண்டை வந்து ஹியோபி எக்ஸ்சேஞ்சுக்கு அப்படியே வந்து கொண்டு வரதுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லி ட்வீட்லாம் வந்து போட்டிருந்தாரு. ஒரு சில முயற்சிகளும் எடுத்தார். ஃபார் எக்ஸாம்பிள் TRXை வந்து அதே TRXை வந்து இங்கே ஹியோபி குளோபலில் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணார். ஆனால் அதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, கஸ்டமர் கோடு அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லாருக்குமே, அதாவது FTX எக்ஸ்சேஞ்ச் யாரெல்லாம் வந்து வச்சுருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பர்சனலாக வந்து ஒரு மெயில் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலை வச்சு, அந்த கஸ்டமர் கோடை வச்சு உங்களோட FTX எக்ஸ்சேஞ்சோட பேலன்ஸை வந்து இப்போதைக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேசஸ்லாம் வந்து முடியும் பட்சத்தில் அந்த கஸ்டமர் கோடை வச்சு உங்களோட ஃபண்டை வந்து மூவ் பண்ணி ஹியோபி அண்ட் பொலோனியக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் ஜஸ்டின்சன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, FTXயில் பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அக்கௌண்ட் மட்டும் இல்லை, ஃபண்ட்ஸும் வச்சுருக்காங்க, பல கோடி ரூபாய். ஸோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி இங்கே டோட்டலாக அவ்வளோ யூசர்ஸையும் வந்து அவரோட எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அவர் வந்து ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கான முயற்சிகளில் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சில அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காரு. ஹியோபி அண்ட் பொலோனியக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் யூசர்ஸ் FTX எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய பேலன்ஸை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ FTXயில் வந்து பப்ளிக்காக வந்து அவங்களோட டேட்டாஸ், எவ்வளோ யூசர்ஸ் எவ்வளோ ஃபண்ட் வச்சுருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை வந்து பப்ளிக்காக வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கோடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தனி யூசர்ஸுக்கும் வந்து ஒரு மெயில் பண்ணி அது மூலமாக நம்ம இப்போதைக்கு ஃபண்டை வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் முடியும் போது இந்த ஃபண்டை வந்து நமக்கு விட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வரும். இந்த விட்ரா வந்து டைரெக்டாக ஹியோபி எக்ஸ்சேஞ்ச் ஆர் பொலோனியக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? சரி, இப்போது நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்திருக்க மெயில் நீங்கள் FTX எக்ஸ்சேஞ்சில் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியில் FTXன்னு சர்ச் பாக்ஸில் போடுங்க. ஸோ எனக்கு மார்ச் 30 ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அந்த மெயிலில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, கஸ்டமர் கோட் அண்ட் நம்ம FTX எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பர்சனலாக மெயிலுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த கஸ்டமர் கோடை யாரு கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நான் மெயிலை கூட ஓப்பன் பண்ணி காமிக்கல. மெயிலை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு கஸ்டமர் கோடு இருக்கும். ஸோ பாட்டம் அந்த மெயிலில் கடைசியில் கஸ்டமர் கோடுன்னு கொடுத்து டார்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமர் கோடை நீங்கள் வந்து இப்போதைக்கு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் FTX பேலன்ஸில் இருந்து அப்படின்னு தெரியலை அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த கஸ்டமர் கோடை காப்பி பண்ணிக்கிட்டு டைரெக்டாக அந்த லிங்கில் போய்க்கோங்க. ஸோ இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்கில் நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா இதில் உள்ள டீட்டெயில்ஸ், FTX எக்ஸ்சேஞ்சில் இருக்க ஓவரால் ஃபண்ட் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். டோட்டலாக 599 காயின், 18,69,000 சம்திங் அக்கௌண்ட் வந்து இருக்குது. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள டாலர்ஸ் வந்து FTX எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. எல்லாமே லைவாக வந்து ட்ராக் பண்ணிக்கிற மாதிரி இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த கஸ்டமர் கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் என்னென்ன காயின் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு இந்த கஸ்டமர் கோடை வச்சு உங்கள் ஃபண்டை வந்து ஹியோபி எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் ஜஸ்டின்சன் எடுத்திருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்சேஞ்ச் தான் ஹியோபி அண்ட் பொலோனியக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு நீங்கள் வந்து கஸ்டமர் கூட காப்பி பண்ணி வச்சுட்டு என்னென்ன ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் வரும்போது இந்த கேஸ்லாம் வந்து சால்வ் ஆகும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபண்டை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். விட்ரா பண்ணி ஹியோபி எக்ஸ்சேஞ்சு கொண்டு வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட். FTX எக்ஸ்சேஞ்ச் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தீங்க. ஸோ அதை எப்படி விட்ரா பண்ணலாம் என்ன இதுன்னு. ஸோ அதுக்கான முயற்சிகளில் உள்ள ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த FTX எக்ஸ்சேஞ்சில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ
இன்வெஸ்ட் பண்ணி ஃபண்ட்லாம் லாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த கஸ்டமர் கோடை வந்து யார் கூடயும் ஷேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு பர்சனலாக வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.